வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இதில் இன்றைக்கி முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா முத்துவை பற்றி தாங்க பேச போகிறோம். அவரை எப்படி வீட்டுக்குள்ளே விளையாடுறாருன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கி பிக் பாஸ் அடையாளப்படுத்தியிருக்கிறாருங்க. ஆமாம், ஏன்னா முத்து என்ன பண்ணுறாரு, தொழிலாளியாக இந்த பக்கம் ஸ்வாப் ஆகி வருவார் இல்லையா. நேற்று பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் சைக்கிளில் பெடல் பண்ணோம். பெடல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஸ்பின் மட்டும் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஹாயாக ரெண்டு கையும் எடுத்து அது மாதிரி ரொம்ப இதுவாக பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப லத்தார்ஜிக்காக தான் இருக்கிறார் அவர். யார் சொல்கிறதையுமே கேட்கவே இல்லை. ஃபஸ்ட்டு மேனேஜர் ஸ்வாப் ஆகிருக்கிற அருண் சொல்லுவார், அப்படி ஓட்டக்கூடாது முத்து, ரெண்டு கையை வச்சு நீங்கள் சைக்கிளிங் பண்ணுங்கள். நேற்று ரஞ்சித் சார் உட்பட நாங்கள் எல்லாருமே ஜென்யூனாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம், கையை எடுக்காமல் தான் பண்ணோம், அதுதான் முறையும் கூட, நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லும் போது கூட முத்து அதெல்லாம் விடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, திமுரு தெனாவிட்டு நக்கல் அது மாதிரி இருந்தது அவரோட பிஹேவியரு. அவர் அது மாதிரி தான் பெடலிங் பண்ணார், கையே வைக்கவே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். கை வைக்கல, ஒரு தடவை இப்படி ஸ்பின் பண்ணி விட்டுட்டு அப்படியே கை எடுத்துடுறாரு. சொல்ல காதில் வாங்கவே இல்லை. அப்புறம் அன்ஷிதா யூனியன் லீடராக இருக்காங்க. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க முத்து அது மாதிரி பண்ணக்கூடாது, நாங்கள்லாம் இப்படி ஓட்டக்கூடாது, இது பிக் பாஸே சொல்லியிருக்கிறார், 2 கை வச்சு தான் இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லும்போதே அவர் அதையும் காதில் வாங்கின பாடில்லை. அவர் அவரோட இஷ்டத்துக்கு தான் பண்ணியிருக்காரு. பாருங்கள், இதுவே நேற்று நடந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முத்து சொல்லுவார், அப்போ பிக் பாஸ் ரூலை நீங்கள் மதிக்கலையா, ஆமாம் மேனேஜராக இருக்கும்போது மதிக்கலையா, நீங்கள் பிக் பாஸையே அவமதிக்கிறீங்களா, இப்படிலாம் சொன்ன முத்து அவருக்குன்னா மட்டும் பிக் பாஸை அவமதிப்பார், ஏறி போட்டு மிதிப்பார். இப்படி தான் அவர் நடந்திருக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் சொல்லியும் கேட்கல. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவித்ரா அப்புறம் ஜாக்லின்லாம் போயிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போவாங்க. ஆமாம், இப்போ ரயானும் பக்கத்தில் தான் இருந்தார், ராணுவ சைக்கிளிங் பெடலிங் பண்ணியிருந்தாரு. இப்போ இவங்க பாத்ரூம் யூஸ் பண்ண போகும்போது பவித்ரா அங்கேருந்து கேமராவில் சொல்லுவாங்க, பிக் பாஸ் ரொம்ப உள்ளவும் டாய்லெட்டும் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட்லேருந்து தண்ணி வரலன்னு சொல்லும் போது பவித்ரா பாத்ரூமில் இருக்கிற கேமராவில் சொல்லுவாங்க, பிக் பாஸ் தண்ணி வரல, என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க. அங்கே முத்து பெடல் பண்ணின்னு தான் இருக்கிறாரு. அந்த ஒரு மக்கு என்ன பண்ணோம், அது அதை பதிவிருந்தா இல்லை வேணும்னே முத்துவை இது பண்ணுறதுக்காக, அதாவது முத்து தான் அங்கே பண்ணிட்டு இருக்காரு, அவர் பண்ணுறது சரியில்லைன்னு யாருமே டைரெக்டாக மோதிக்க மாட்டேன்றாங்க. அதுதான் இன்டைரக்டாக பேசுறதுல இங்கே என்னது வந்துட்டாங்க கேம்னு. டைரெக்டாக பேசினா தானே யார் என்ன தப்பு பண்ணுறான்னு தெரியும். எல்லாம் மூடி மறைச்சி மழுப்பி பண்ணுற வேலையை தான் இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 70 நாள் ஆகிட்டும் இதுங்களுக்கெல்லாம் யாருக்குமே புத்தி வரலன்னு தான் அர்த்தம். அங்கே பவித்ரா அது மாதிரி தான் சொல்கிறாங்க, பிக் பாஸ் தண்ணி வரல, பிக் பாஸ் தண்ணி வரல, பிக் பாஸ்ன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்ச நேரத்தில் தண்ணி ஃபுல்லாகவே வரல, யாருக்குமே வரலன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் இந்த டேபிளில் உடனே மீட்டிங் போடுறாங்க, தண்ணி வரலன்னு பிக் பாஸ் சொல்லும் போது பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, நீங்கள் முத்துக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்து உடனே திருன்னு முழிப்பார். அப்பவும் அவர் சிரிச்சிட்டே தான் இருப்பார். இங்கே எவ்வளோ பெரிய விஷயம், டாய்லெட்டுக்கு தண்ணி போகல, தண்ணி வரல, உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. இதுக்கு மூல காரணம் யார் பார்த்தா முத்து தாங்க. ஏன்னா மற்றவங்களாம் தொழிலாளர்களாக இருக்கும்போது எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கை ஆனஸ்ட்டாக பண்ணாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மேனேஜருன்ற போர்வையில் சுற்றிட்டு இருந்தாங்களே, உள்ள சும்மான அந்த 8 கண்டஸ்டன்ட் முக்கியமான அந்த டாப்பில் இருக்கிறவங்க வாலண்டியாக எதனா தொலை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இதே முத்து ஸ்வாப் ஆகும்போது அவர் ரூல்ஸ் பிரேக் பண்ணுவார், எல்லா வேலையும் பண்ணுவார். ஆனால் இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், முத்துக்கு மஞ்சரியும் முத்துவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிறாங்க. இதே மாதிரி தான் முத்து சாச்சனாவை பண்ணார். நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இது மாதிரி ஆளுங்க இப்படி சப்போர்ட் பண்ணி அப்போ 2 பேருமே கிரிமினலாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம் உள்ள. அப்போ யாருமே கேமாக விளையாடலை. இல்லை, இதில் இன்னொன்று சப்போர்ட் பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஜாக்லின், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஜாக்லின் எல்லாரும் முதுகு மேலே ஏறி சவாரி பண்ணக்கூடிய ஆளு. நடக்குது, முத்து தான் திருடன் சொல்லிட்டு பிக் பாஸே அடையாளப்படுத்தி காட்டுறாரு. நீங்க முத்துவை கேளுங்க, தண்ணி வராதுக்கு காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம், முத்துவே விளக்கம் தருவாருன்னு சொல்லுவோம். அப்பதான் ராணவ் டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல சொல்லுவார், ஆமா நான் முத்துவை நான் பார்த்தேன், முத்து ஒரு கையில பெடலிங் பண்ணியிருந்த, அது வரைக்கும் யாருக்குமே தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனா தண்ணி வரல பிக் பாஸ் கிட்ட சொல்றது. உடனே முத்து ராணவ் சொல்லுவான், 2 கையுமே எடுத்துட்டாரு, அவர் பெடலிங் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது முத்து தான் சொல்லுவதையும் அவர் பிக் பாஸ் என்ன சொல்லுவார்னா,
குட் அப்சர்வேஷன் ராணவ் அப்படின்னு சொல்வார். அப்படின்னு அவர் சொன்னதையுமே ராணவ் முகத்தில் மகிழ்ச்சி. ஏன்னா அவன் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டா, பேச மாட்டா சொன்னாங்க. அவன் அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கான்ல. இல்லை, நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, ராணுவ வந்து லாஸ்ட்டாக தான் வந்தான், அவன் வந்து மந்தமாக இருக்கிறான், அவங்க கேம் விளையாடவே சரியில்லை அப்படின்னா, உண்மையிலேயே பாருங்கள், லாஸ்ட்டு வந்தவன் ஃபஸ்ட்டு போயிட்டான், ஃபஸ்ட்டில் இருந்தவங்களாம் லாஸ்ட்டு போயிட்டாங்க. இதான் உண்மை. சௌந்தர்யாவை கூட நாங்கள் திட்டினோம், ஃபஸ்ட்டு நல்லா புகழ்ந்துட்டு இருந்தோம், அது நல்லா ஒர்க் நல்லா ப்ளே பண்ணா, அதனால சொன்னோம். இதே சௌந்தர்யா வந்து ஜாக்லின் கூட பண்ணிட்டு அவ்வளோ என்ன சொல்றது, ஒரு மாதிரி இன்டைரக்டா ப்ளே பண்றது. இல்ல ஜாக்லினை டிபெண்ட் பண்ணியே ப்ளே பண்ணிட்டு இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே முத்துவை பாருங்க, நாங்க கிட்ட நிறைய வாட்டி முத்துவை பத்தி நல்ல விதமா தான் பேசியிருக்கிறோம். ஏன்னா அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணானா, நல்லா ஆரம்பத்துல அவன் நல்லா பண்ணா, அதனால நல்லா பண்றாரு. இந்த எபிசோடு, கடந்த காலங்கள் எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா ஒழுங்கா பண்ணல. எப்போ சாச்சனாவோட சேர்ந்தானோ அப்போத்துல இருந்து அவர் பண்ணல. நாங்க வந்து இந்த பார்ஷியாலிட்டி பார்த்துலாம் பண்றது இல்லைங்க, யாருக்கும் ஃபேவரிசமும் பண்ண மாட்டோங்க. ஏன்னா என்ன நடக்குதோ அதை அப்டேட் பண்றோம், அதை ரிவ்யூ பண்றோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் முத்துக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஜாக்லின் பண்ணுற வேலை வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு விஜய் சேதுபதி ஸ்டைலில் கேட்டால் தான் அவளுக்கு உரைக்கும் போல் இருக்குது. அவங்க வந்து சாரி அவர் தான் சாரி சொல்லிட்டாரு. எப்போது பிக் பாஸ் சொன்ன பிறகு அவர் சாரி சொல்கிறாரு. தர்ஷிகாவும் பேசுகிறாங்க. உடனே தர்ஷிகா கிட்ட சொல்கிறாங்க, அவர் தான் சாரி சொல்லிட்டார்ல, அதோட விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதே வந்து மற்றவங்க செஞ்சால் மட்டும் இவங்க அது மாதிரி ஒத்துக்குவாங்களா? மற்றவங்க சாரி கேட்டால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? இல்லை, இதே விஜய் சேதுபதி சார் அவங்க பேசுவார், வீக் ஃபுல்லாக வந்து இது வந்து எல்லா வேலையும் காமிக்குங்க, வீக்கெண்டில் வந்து சாரி சொன்னால் விட்டுருவேனான்னு மூஞ்சால் அடித்த மாதிரி நேருக்கு நேராக கேட்குறாரு விஜய் சேதுபதி. அப்போ தான் வந்து ஆமாம் சார் நான் பண்ணது சாரி சார் சொல்லணும் ஜாக்லின்னு. அவள் எல்லாத்தையும் நடிப்பு தான் கரெக்டாக பேர் வச்சிருக்கிறா. அன்ஷிதா வந்து நீ வந்து ஒரு நடிகை, ஏன்னா எவ்வளோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுவேன், பச்சோந்தின்றதுல கரெக்ட் தான், அதுக்கு கரெக்டான பேர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இப்படி சொல்லும்போது சௌந்தர்யா அவ்வளோ நேரம் அவங்க தனியாக ஸ்டாண்ட் எடுத்து ஆமாம் தப்பு தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க, டக்குன்னு ஜாக்லின் அப்படி சொன்னதையும் ஆமா சாமி சௌந்தர்யாவும் போட ஆரம்பிச்சாங்க. சௌந்தர்யாவுக்கு வர சுய புத்தியே கிடையாது. அட்லீஸ்ட் எல்லாரும் சொன்னாங்க சொல் புத்தி, அதை கேட்டு நடக்கிற அந்த சொல் புத்தியும் அவளுக்கு இல்லாமல் போயிடுச்சு தான். இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மட்டும் சொல்லுவாங்க, இல்லை அவர் பண்ணது தப்பு தான். அவர் வந்து பிக் பாஸே சொன்ன பிறகு தான் அவர் தப்பு பண்ண மாதிரி ஓரளவுக்கு அமைதியாக இருந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தப்பு பண்ணாத மாதிரி திமுறா தான் உட்காந்துருந்தா, ஒரு நக்கல் இருந்தது அவர்கிட்ட. அதனால் வந்து அவருக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, மற்றவங்க எவ்வளோ டாய்லெட் யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு கில்ட் கான்ஷியஸே அவர்கிட்ட இல்லை. அவர் சும்மா ஏனோ தானோன்னு தான் உட்காந்துருந்தார். அதனால் அவர் எப்படி சாரி வந்து மனசு வந்து சாரி கேட்கவே இல்லை அவர். அதனால் அவருக்கு எப்படி நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு, டாய்லெட் யூஸ் பண்ணவே முடியாதுன்றதுனால தான் இப்போ இவங்க எல்லாருமே வந்து, அதாவது முத்து மேலே தான் தப்புன்றது ஊர்ஜிதமாக நல்லா எல்லாருமே புரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாரு பிக் பாஸ், என்ன பண்ணிட்டாரு, நீங்களே பனிஷ்மெண்ட்டு கொடுத்துக்குங்க, நான் வேணால் டாய்லெட் ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது அது உடனே இந்த ஜாக்லின் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சப்பக்கட்டு பண்ணிவிட்டு அவரை வந்து சமையல் முடிக்கிற வரைக்கும் அவர் முத்து வந்து சைக்கிளிங் பெடலிங் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. உடனே மற்றவங்களாம் சொல்லுவாங்க, இல்லை இது எப்படி பனிஷ்மெண்ட் ஆகும், இதை தானே ஒர்க்கர்ஸ் எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கிறோம், அது பனிஷ்மெண்ட் ஆகாதுன்னு சொல்லும் போது கூட ஜாக்லின் கேட்கல. அப்புறம் எல்லாருமே அப்படியே விட்டுடுறாங்க. இதை உடனே ஜாக்லின் அவர் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு, அது சைக்கிளிங் பெடலிங் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்து முத்து நீங்கள் வந்துடுங்க, ரயான் நீங்கள் இது பண்ணுங்கள், நீங்கள் சைக்கிளிங் பெடலிங் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஏன் இந்த ஜாக்லின் இப்படி ஒரு கேம் ஆடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபேவரிசமில் ஏன்னா அன்னைக்கு கிளாப்ஸ் வந்தது இல்லையா முத்துக்கு, அதனால ஜாக்லின் என்ன பண்ணுவா, யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அவங்க மேலே ஏறின்னு பச்சோந்தி நிறம் மாறும். அந்த மாதிரி ஒரு பச்சோந்தி வேலையை தான் ஜாக்லின் பண்ணுறாங்க. ஸோ இதுவரையும் வந்து நடந்ததை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.